ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வச்சுருக்க செடிங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி ஒரு 4-5 வகை கீரை வந்திருக்கு, அதை பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கீரை அறுவடை பண்ண போகிறோம், அதையும் பார்க்கலாம் வாங்க. என்ன கீரைம்மா இது பறிச்சிட்ருக்குறது? பசலக்கீரை, பாலக்கீரை. இது பசலக்கீரை. தொய்யாங்கீரை. கையில் வச்சுருக்கிறது என்ன கீரை? தொய்யாங்கீரை, பாதிரிக்கீரை. காட்டுது கீரை காட்டு. பாதிரிக்கீரை, தொய்யாங்கீரை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாதூர் சொல்லுவாங்களா, பாதூர் கீரை. இது தனியாக செய்ய மாட்டாங்க, கீரைங்களோட கலந்து செய்வாங்க. நாங்கள் பண்ணைக்கீரை சமைப்போம், அதோடு இது போட்டு சமைப்போம். எல்லா கீரையோடுமே இது போடலாம். இது நிறைய பேர் நம்ம களைச்செடின்னு தூக்கி போட்டுருவோம். பாருங்க, தொய்யாங்கீரை. இது தொய்யாங்கீரை கருதுங்களா? பாதூர், இது பாதூர் கீரை, தொய்யாங்கீரை. இது குச்சி செடி பாருங்கள், நல்லா துளுத்து இருக்குது. நான் வச்சது பாருங்கள், எல்லாம் நல்லா துளிர் வந்திருக்கு. அந்த குச்சி செடிக்கு நடுவில் தான் இந்த கீரைங்களாம் முளைச்சிருக்கு. குச்சி செடி பாருங்கள். ஃபுல்லாக குச்சி செடிங்க தான் வச்சுருக்கோம். கரும்பு பாருங்கள், சும்மா ஊனி வச்சோம், இங்கே நல்லா வந்துடுச்சு. சரி, வருதா இல்லையா பார்த்து அப்புறம் வச்சுக்கலான்னு வச்சோம். எப்படினாலும் கரும்பு வச்சோம்னா வந்துடுதுங்க நல்லா. யாருனாலும் வீட்டுக்கு வைங்க, சின்னதாக ஒரு துண்டு இருந்துச்சுன்னா போதும் கரும்பு. ஆனால் அந்த இது இருக்கணும், இந்த இது வருது இல்லைங்களா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி இடம் இருக்கணும், அந்த மாதிரி விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணி எட்டுன்னு வந்து அப்படியே வைங்க. இதிலே பாருங்கள் எத்தனை வந்திருக்குன்னு. நுனி கரும்பு வைக்கணும்னு சொன்னாங்க. எல்லா கரும்பும் வைக்கலாம். நான் போன டைம் அடிக்கரும்பு தான் வச்சேன், அதுவும் நல்லா தான் வந்தது. அதிலே நாங்கள் 20 கரும்பு பறிச்சிட்டோம். நான் இந்த தடவை நுனி கரும்பு தான் வச்சுருக்கேன், நல்லா துளிர் வந்திருக்கு. வாழை மரத்துக்கு நடுவில் இதுவும் பாருங்கள், நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு பப்பாளி. பரவாயில்ல, நானும் விதை போட்ட வரவே இல்லை, இது அதுவே தானே முளைச்சிருக்கு. வரட்டும், எந்த காய் எப்படி இருக்குதுன்னு தெரில, காய் பார்க்கலாம். நாங்கள் தண்ணி பார்த்திங்கன்னா துணி மிஷினில் போட்டிருக்கோம், அந்த தண்ணியை தான் அங்கே செடிக்கு. இப்போ எங்களுக்கு தண்ணி இல்லை, இன்னும் மோட்டர் ஃபிட் பண்ணல, அதனால் இந்த மாதிரி தண்ணிங்க தான் செடிங்களுக்கு விடுறோம். ஏன்னா மிளகா நாற்றும் கத்திரிக்காய் நாற்று நட்டு வச்சுருக்கேன். நான் மிளகா செடி கத்திரிக்காய் செடியை நட்டு வச்சுருக்கேன், அதுக்கு தான் இப்போ தண்ணி விட்டுட்ருக்கோம். களக்கட்டு திரும்ப அப்படியே இங்கே இருக்குது பாரு மக்கீரை, இங்கேயும் வந்து கொஞ்சம் எடுத்துருமா. கறிவேப்பிலை செடி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெயிலுக்கு எங்களுக்கு இப்போ இந்த சீசன் வரைக்கும் நிறையா பூச்சி அரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா கட் பண்ணி விட்டுட்டோம் பாருங்கள், நல்லா துளிர் வந்திருக்கு. இப்போ தான் நல்லாயிருக்கு கறிவேப்பிலை. அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி மொட்டு விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் மல்லிப்பூ. இங்கே நிறைய மொட்டு விட ஆரம்பிச்சிருக்கு. அது கொஞ்சம் லேட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன், துளிர் வந்துடும், பூ வைக்கிறதுக்கு வந்துடும். அம்மா பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை பறிச்சிட்ருக்காங்க. அது எங்களுக்கு நிறையவே இருக்குது. எங்களுக்கு வீட்டுக்கு தேவை. பரவாயில்ல, 20 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கட்டு. இதோட 3 தடவை அறுவடை பண்ணிட்டோம். மணத்தக்காளி கீரை வந்துகிட்டே இருக்குங்க பாருங்கள். இன்னும் உடச்சி விட்டுட்டோம்னா மறுபடியும் துளிர் வர நம்ம பறிச்சிட்டே இருக்கலாம். ஃபுல்லாக மணத்தக்காளி கீரை தான். அதில் ஒரு பழம் விழுந்தால் கூட நிறையா விதை வருதுங்க. அதில் செடிங்க வந்துகிட்டே தான் இருக்கும், சின்ன சின்னதாக பாருங்கள். இன்றைக்கே எங்களுக்கு நிறையா கீரை கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து கொட்டிட்டு வந்துட்டோம் ஒரு இது ஃபுல்லாக. மறுபடியும் இது 2வதாக பறிச்சிட்ருக்கோம். நிறைய அங்கே பாருங்கள், இந்த விதை விழுது இல்லைங்களா, குட்டி குட்டியாக. ஒரு கீரை செடி நம்ம மணத்தக்காளி வச்சோம்னா கூட போதுங்க, வர கீரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, சின்ன தொட்டியில் வச்சிட்டோம்னா மணத்தக்காளி கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோருக்கு பாருமா கீரை, இங்கே ஒரு செடிக்கு இந்த இதுமாரி உடச்சி விடு, அப்போ தான் நல்லாயிருக்கும் துளிர் வர்றதுக்கு. நல்லா சுற்றி துளிர் வந்து
இது பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை நான் விதைக்கி விட்டுருக்கோம் சொன்னேன் இல்லைங்களா, இது விதை விழுட்டுன்னு சொல்லி அப்படியே விட்டுருக்கோம். ஒரு புதுசாக பாவக்காய் செடி ஒன்று முளைச்சிருக்கு. கேமரா தருதுங்களா, நிறைய விதை போட்டால் ஆனால் இது ஒரு செடி தான் முளைச்சிருக்கு பாவக்காய். தண்டுக்கீரை தனியாக செஞ்சுக்கலாமா ஒரு நாளைக்கு. இங்கே பாருங்கள், இங்கே கூட மணத்தக்காளி கீரை, அது எங்கெல்லாம் விதை இருக்கோ அங்கெல்லாம் வந்துடுது. என்னம்மா ஒரு செடி விட்டுட்டு தண்டுக்கீரையெல்லாம் பறிச்சிடணும் போல். பொன்னாங்கண்ணி, இங்கே பச்சை பொன்னாங்கண்ணி, அங்கே ஃபுல்லாக பச்சை பொன்னாங்கண்ணி. களைச்செடி 1-2 இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணோம். இந்த விதைக்காக இது எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்ருவோம். பாத்தி போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். புதினா இது நான் இது ஒன்று தான் வச்சேன், ஒரு இதில் தான் இது இவ்வளோ முளைச்சிருக்கு பாருங்கள். அப்படியே ஒன்று வளர்ந்துட்டா கூட போதுங்க, ஒரு குச்சி அந்த புதினா அது அப்படியே பக்கத்தில் அப்படியே வேர் விட்டு வளர்ந்துட்டே இருக்கும். நிறைய கொடுக்கும் இந்த புதினா. பாருங்கள், ஒன்று தான் வச்சு இவ்வளோ வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வச்சுருக்க செடிங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.